ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் இன்றைக்கி நல்ல ஈஸியான மெத்தடில் நல்ல டேஸ்ட்டாக அரேபியன் மஜ்பூஸ் ரைஸ் எப்படி செய்கிறேன்னு தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி பீஃப் எட் பண்ணி செஞ்சுருந்தேன். இது நல்ல டேஸ்ட்டாகவே வந்துருந்துச்சு. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கூட ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போதே நல்ல பர்ஃபெக்டாக வரும். மஜ்பூஸ் ரைஸ் செய்கிறதுக்கு கட்டாயம் நீங்கள் இந்த இன்க்ரீடியன்ட் எல்லாம் எட் பண்ணி மசாலா அரைச்சி செய்யணும். அப்போ தான் அந்த மஜ்பூஸ் ரைஸ்டு ஃப்ளேவரே வரும். நான் இதில் கருவேப்பட்டை 10 கிராம், ஏலக்காய் 10 கிராம், பெருஞ்சீரகம் 10 கிராம் எடுத்துக்கிறேன். கராம்பும் சீரகமும் 5 கிராம் வாரத்துக்கு எடுத்துகிட்டு, காஞ்சி குச்சிக்காய் ஒரு 2 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறேன். நல்லா உரப்பான குச்சிக்காண்டா நீங்கள் ஒரு 2 கிராம் எடுங்க. அப்படி இல்லை உரப்பு இல்லாமல் இருந்துச்சுன்னா ஒரு 5 கிராம் எடுத்தாலும் ஓகே. இதில் மிளகு எட் பண்ணி வறுத்து எடுத்துக்கணும். என்கிட்ட இன்றைக்கி மிளகு காய் இல்லாத சொல்லி பவுடர் தான் எட் பண்ணேன். நீங்கள் மிளகு காய் இருந்ததுனால அதுவும் 5 கிராம் எட் பண்ணிட்டு இதனால் இந்த மாதிரி ஸ்டவை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்க்ரீடியன்ட் அளவுகள் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது ஒரு 5 மினிட்ஸ்க்கு நான் ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை அப்படியே கொஞ்சம் ஆற விடணும். இது நல்லா கூல் ஆனதுக்கப்புறமா இதை பவுடர் பண்ணி எடுக்கிறேன். இந்த மசாலா எங்களுக்கு எல்லாம் தேவைப்படாது. நாங்கள் 1 kg ரைஸ் தான் குக் பண்ண போகிறோம். அதுக்கு இதில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நாங்கள் இந்த மசாலா எட் பண்ணணும். மற்ற மசாலா உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கலும் 1 மந்த்தில் ஒரு 2 மந்த் வரைக்குமே இது ஸ்டோர் பண்ணிவிட்டு உங்களுக்கு மஜ்பூஸ் ரைஸ் செய்ய கொள்ளைக்கு யூஸ் பண்ணிடும். பாருங்கள், இது இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் மிளகு காய் எட் பண்ணலேண்டு. அதுக்கு பதிலாக நான் மிளகு பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் எட் பண்ணிட்டு இதில் மிக்ஸ் பண்ணி வைக்கிறேன். இப்போ இது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சதும் இது அப்படியே ஒரு பொட்டலோனில் போட்டு இதை அப்படியே ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். இது மிச்ச நாளைக்கு உங்களுக்கு வச்சு யூஸ் பண்ணலையும் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். மஜ்பூஸ் மசாலா கட்டாயம் நீங்கள் செஞ்சு தான் இந்த மஜ்பூஸ் ரைஸை செஞ்சு எடுக்கணும். அப்போ தான் இந்த ஃப்ளேவர் நல்ல டேஸ்ட்டாக வரும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இது நல்ல பர்ஃபெக்டாக வரும். இப்போ அடுத்தது 50 கிராம் வெள்ளைப்பூட்டில் கொஞ்சமாக வாட்டர் எட் பண்ணிவிட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இது இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இதில் 1 kg பீஃப் எட் பண்ணுறேன். முள்ளோடு தான் நான் இன்றைக்கி பீஃப் எட் பண்ணுறேன், கொஞ்சம் கொழுப்பும் சேர்த்து. அப்போ தான் இது இன்னும் நல்ல டேஸ்ட் ஆகிக்கும். ஒரு 800 கிராம் சதையும் முள் ஒரு 200 கிராம் எட் பண்ணிட்டு ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த வெள்ளைப்பூட்டையும் எட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள், சால்ட் 1.5 டீஸ்பூன் எட் பண்ணிவிட்டு கருவேப்பட்டை ஒரு துண்டு எட் பண்ணுறேன். ஏலக்காய் 3, கூடவே ட்ரை லெமன். இது பொதுவாக அரபிக் டிஷ் குக் பண்ணக்குள்ளைக்கு எட் பண்ணுவாங்க. உங்கள்கிட்ட ட்ரை லெமன் இல்லாட்டி பாதி லெமனை தோலை மட்டும் கொஞ்சம் சீகிட்டு அந்த தோலை இதில் எட் பண்ணுங்கள். இதில் 100 கிராம் கறிக்குச்சிக்காய் எட் பண்ணேன். உங்களுக்கு கறிக்குச்சிக்காய்க்கு பதிலாக பெல் பெப்பர் எட் பண்ணுவோம். மேலும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எட் பண்ணிவிட்டு 100 கிராம் வெங்காயம், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் எட் பண்ணிட்டு இந்த பீஃப்ட அளவுக்கே கொஞ்சமாக வாட்டர் எட் பண்ணிட்டு இது அப்படியே ப்ரெஷர் குக்கரில் நான் குக் பண்ணி எடுக்கிறேன். உங்களுக்கு பார்க்க கொலைக்கு வேணுங்க. இந்த பீஃப் எந்த அளவுக்கு இருக்குதோ அதே அளவுக்கு இதில் வாட்டர் எட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே லிட்டை கவர் பண்ணி குக் பண்ணி எடுக்கிறேன். இது எப்படியும் ஒரு 40 மினிட்ஸ்க்கு குக் ஆகி வரணும். எங்கால பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்துக்கிறேன். சரியாது 1 kg ரைஸ் எடுத்துக்கிறேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை ஊற வச்சு எடுக்கிறேன். இது ஒரு 30 மினிட்ஸ்க்கு நல்லா ஊறணும். இதில் 200 கிராம் தக்காளி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த தக்காளியை நாங்கள் கொஞ்சம் அரைச்சி எடுக்கணும். இதில் கொஞ்சமாக வாட்டர் எட் பண்ணிட்டு இதை நல்லா அரைச்சி எடுக்கிறேன். அங்கால பீஃப் குக்காக கொள்ளைக்கே வேறே ஒரு பொருட்ஸில் இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கீ எட் பண்ணுறேன். 250 ml மெஷரிங் கப்பில் சரியாக 3/4 கப் ஆயில் எட் பண்ணுறேன். இது சரியாக 160 கிராம் இருக்கும். கிராம்டு அளவுகள் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், கட்டாயம் செக் பண்ணி பாருங்கள். இதில் 200 கிராம் வெங்காயம் எட் பண்ணி இந்த வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்கி விடுறேன். இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலருக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு கருவேப்பட்டையும் 2 ஏலக்காவும் 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எட் பண்ணிட்டு இதை நல்லா வதக்கி விடுறேன். இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி ஜிஞ்சர் கார்லிக் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் நான் ஒரு பச்சை கொச்சிக்காய் 5 பச்சை கொச்சிக்காய் எட் பண்ணுறேன். கூடவே கறி கொச்சிக்காவும் 100 எட் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுருந்த தக்காளியும் எட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் எட் பண்ணுறேன். கூடவே 1 டீஸ்பூன் சீரகமும் எட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இதை கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுறதும் இதில் சால்ட் ஒரு 1 டீஸ்பூன் எட் பண்ணிட்டு மிளகு நீங்கள் உங்களோட உரப்புக்கு ஏற்ற மாதிரி எட் பண்ணுங்க. நான் 1 டீஸ்பூன் எட் பண்ணிட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சளும் எட் பண்ணுறேன்.
இதோட வந்து இந்த மஜ்பூஸ் ரைஸுக்கு முக்கியமான இன்கிரீடியன்ட் வந்து இந்த மஜ்பூஸ் ரைஸ் மசாலா தான். இதில் சரியாக 1 டேபிள் ஸ்பூன் தான் நான் ஆட் பண்ணிவிட்டு இது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுறேன். எங்கால வேறே பொருட்ஸில் வந்து நாங்கள் வதக்கிட்டிக்கொள்ளைக்கே ப்ரெஷர் குக்கரில் வந்து பீஃப் நல்லா குக்காகி வந்துட்டுது. பாருங்கள், பீஃப் நல்லா குக்காகி வந்திருக்குது. இப்போ இந்த பீஃபை மட்டும் நாங்கள் வேறே எடுத்துகிட்டு இந்த வாட்டரை வந்து வடிச்செடுக்கணும். பாருங்கள், ஒவ்வொரு துண்டா இந்த மாதிரி நான் வேறே எடுத்து வைக்கிறேன் பீஃப் எல்லாம். நீங்கள் இன்றைய தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்டால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சலிக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் ஷேர் பண்ணுற எல்லா ரெசிபியும் நோட்டிஃபிகேஷனில் ஃபஸ்ட்டில் வந்து காட்டும். பாருங்கள், எல்லா பீஃபையும் எடுத்தாச்சு. இப்போ நாங்கள் இந்த வாட்டரை வடித்து எடுத்துக்கணும். ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த மசாலாவுக்கு மேலே தான் இந்த வாட்டரை இந்த மாதிரி வடிச்சிட்டு ஆட் பண்ணுறேன். இது இந்த மாதிரி நல்லா வடித்ததுக்கப்புறமா லாஸ்ட்டுக்கு இதில் இருக்கிற இந்த சக்கையெல்லாம் எங்களுக்கு தேவைப்படாது. இது வந்து இந்த வாட்டர் எங்களுக்கு போதா. இதுக்கு மறுபடியும் நான் வந்து கொஞ்சம் இந்த மசாலா இதுள்ளுக்கு இறங்குறதுக்கு இந்த மாதிரி இதில் எட் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கர்லேயே மறுபடியும் இதில் கொஞ்சமாக வாட்டர் எட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வடிச்சிருக்கிறேன். இந்த மாதிரி வாட்டரை நல்லா வடிச்செடுத்ததுக்கப்புறமா இந்த லாஸ்ட்டுக்கு இந்த சக்கையை வந்து நான் யூஸ் பண்ணலை, இதை அப்படியே வீசிட்டேன். ஏற்கனவே வேறே எடுத்து வச்சுருந்த பீஃபையும் இதில் எட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். கண்டிப்பாக நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கூட பயப்படாமைக்கு ஒரு தடவையாலும் இதே இன்க்ரீடியன்ட் அளவுகள் எட் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா பர்ஃபெக்டாக வரும். லாஸ்ட்டுக்கு சால்ட் போதுமானு செக் பண்ணி பாருங்கள். அப்படி போதாத மாதிரி இருந்துச்சுன்னா மறுபடியும் எட் பண்ணுங்கள். நான் 1 டீஸ்பூன் சால்ட் எட் பண்ணிட்டு எனக்கு வந்து இதில் உரப்பும் போதாத மாதிரி இருந்துச்சு. மறுபடியும் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன். இங்கால ரைஸும் வந்து ஒரு 30 மினிட்ஸ்க்கு நல்லா ஊறி வந்திக்குது. இந்த ரைஸ் அப்படியே வந்து நான் இந்த கிரேவியில் எட் பண்ணுறேன். இந்த கிரேவி நல்லா கொதிச்சு வரணும். கொதிக்க கொள்ளைக்கு தான் நாங்கள் எட் பண்ணணும். எல்லா ரைஸையும் மிட் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ் வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். வாட்டர் அளவு வந்து ரைஸுக்கு மேலுக்கும் இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி விரல் அளவுக்கு 2 இன்ச் அளவுக்கு வாட்டர் இருக்கணும் ரைஸுக்கு மேலே. அப்போ தான் இதோட அளவு வந்து சரியாக இருக்கும். உங்களுக்கு இந்த ரைஸுக்கு மேலே வாட்டர் குறைவாக இருந்துச்சுன்னா மறுபடியும் உங்களுக்கு ஹாட் வாட்டர் கொஞ்சம் எட் பண்ணிடலும். நீங்கள் ஹாட் வாட்டர் எட் பண்ணினேன்டா சரி. இப்போ இதை அப்படியே மூடி வச்சு குக் பண்ணி எடுக்கிறேன். 1 kg ரைஸ் வந்து மெஷரிங் கப்பில் அளந்து பார்க்கக்குள்ளக்கி சரியாக 5 கப் வந்துச்சு. நீங்கள் 5 கப் அளவுக்கு ரைஸ் எட் பண்ணுறேன்டா சரியாக 10 கப் அளவுக்கு மாதிரி வாட்டர் எட் பண்ணணும். 1 கப் ரைஸுக்கு 2 கப் வாட்டர் வரதுக்கு எட் பண்ணணும். நீங்கள் பீஃப் குக் பண்ண வாட்டரையும் ஹாட் வாட்டரையும் மிக்ஸ் பண்ணி சரியாக 10 கப் வர அளவுக்கு எட் பண்ணினாலே போதும். பாருங்கள், இந்த ரைஸ் வந்து இப்போ நல்லா குக்காகி வந்துக்குது. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது இப்போ டம்மில் போடணும். ஸ்டவை நாங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் டம்மில் போடணும். ரைஸ் கொஞ்சம் பச்சை மாய்க்கு இருந்துச்சுன்னா இதுக்கு மேலே ஒரு ஃபாயில் பேப்பர் இல்லாட்டி ஷாப்பிங் பேக்கை போட்டு மூடி வச்சு நல்லா டம்மில் போட்டுடுங்க. ரைஸ் பச்சை இல்லாமல் வரும். அடுத்தது வந்து இந்த ரைஸுக்கு மேலே கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக வேண்டி நான் இந்த மாதிரி 1 கப் அளவுக்கு வந்து அதுவும் 100 கிராம் கடலை பருப்பை வந்து ஊற வச்சு வச்சுருந்தேன். இது ஒரு 2 ஹவர்ஸுக்கு முதவே ஊற வச்சு வைக்கணும். இது ஆப்ஷனல் தான். இது கொஞ்சம் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிட்டு போட கொள்ளைக்கும் ரைஸுக்கு மேலே இது நல்லா இருக்கும் கடிப்பட கொள்ளைக்கும். இப்போ இது நல்லா ஊறினதுக்கப்புறமா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு தவாவில் வந்து நான் இது கடலை பருப்பு வந்து எட் பண்ணுறேன். இதில் கொஞ்சமாக வாட்டரும் எட் பண்ணிட்டு இப்போ இதை அப்படியே நாங்கள் கொஞ்சம் குக் பண்ணி எடுக்கணும். இது ஒரு 10 மினிட்ஸ்க்கு குக் பண்ணி எடுக்கணும். இதில் நீங்கள் மிச்சம் வாட்டரும் எட் பண்ண வேணும். கொஞ்சமாக வாட்டர் எட் பண்ணிட்டு இந்த வாட்டர் இது வத்துறதுக்கு இதை குக் பண்ணிவிடுங்க. நீங்கள் இன்றைய தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்டா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சலிக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பாருங்கள், இது ஒரு 10 மினிட்ஸ்க்கு குக் ஆகிட்டுது. இதில் இருக்கிற வாட்டர் எல்லாம் நல்லா வற்றி வந்திக்குது. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக ஆயில் எட் பண்ணுறேன். நீங்கள் மிச்சம் எட் பண்ண தேங்க கொஞ்சம் லைட்டாக எட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இது கொஞ்சம் லைட்டாக ரோஸ்ட் ஆகி வரட்டும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது ஒரு 5 மினிட்ஸ்க்கு ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. பாருங்கள், இது கொஞ்சம் லைட்டாக ரோஸ்ட் ஆகி வந்துச்சு. இது மிச்சம் ரோஸ்ட் ஆகினாலும் உரமாகினமாய் கேட்கும். 5 மினிட்ஸ்க்கு ஆயில்ற லைட்டாக ரோஸ்ட் ஆகினால் போதும். டம்மில் போட்ட ரைஸ் நல்லா குக்காகி வந்துக்கு. இப்போ அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து ஏற்கனவே அந்த ரோஸ்ட் பண்ணியிருந்த கடலையை எட் பண்ணுறேன். கடலையில் வந்து ஹாஃபை கொஞ்சம் ரைஸுக்கு மேலே எட் பண்ணிட்டு லாஸ்ட்டுக்கு பிளேட்டில் வைக்க கொள்ளைக்கு சர்வ் பண்ண கொள்ளைக்கும் கொஞ்சம் மேலுக்கும் எட் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி இது அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ எங்களோட ரைஸும் நல்லா குக்காகி சரியான பதத்துக்கு வந்துருந்துச்சு. இது நல்ல டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல பர்ஃபெக்டாகவே வரும்.
இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மஜ்பூஸ் ரைஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா பர்ஃபெக்டாகவே வரும். இன்க்ரீடியன்ட் அளவுகளை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.